நமக்கு சைக்கலாஜிக்கலா 4 குணங்கள் இருக்கு, 4 மனநிலை இருக்கு. டெம்பரமெண்ட்ஸ், 4 டெம்பரமெண்ட்ஸ் இருக்கு சைக்கலாஜிக்கலா. முதலாவது சாங்கின், அப்புறமா காலரிக், மெலன்காலிக், அதுக்கப்புறம் பிளாக்மெட்டிக் அப்படின்னு சொல்லி 4 டெம்பரமெண்ட்ஸ் இருக்கு. இதுல முதல்ல 2 இருக்குது பாத்தீங்களா, சாங்கின் அண்ட் காலரிக். இந்த 2 டெம்பரமெண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னா அவங்க சர்வசாதாரணமா எல்லாருக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, தைரியமா இருப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இன்னும் 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த மெலன்காலிக் அண்ட் பிளாக்மெட்டிக். இவங்க இன்ட்ரோவர்ட்ஸ். அதிகமா பேச மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க, தனியாவே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இதுல 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம், பலவீனம் கோபம். இந்த முதலாவது இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் 2, இந்த சாங்கின் அண்ட் காலரிக், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை கோபம். இவங்க 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பயம். இன்ட்ரோவர்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பயம். ஆனா இவங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது கோபமும் மாறி போகும், பயமும் மாறி போகும்.